ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவ இவ்வளோ அவசரமாக எங்கே ஓடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு தாங்க போயிட்டு இருக்கேன். அட ஆமாங்க, காலேஜை முடிச்சுட்டு ஈவினிங் வேலைக்கு தாங்க போயிட்டு இருக்கேன். எங்கள் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற ஒரு அக்காவுக்கு ஃபீவருங்க. அதனால அவங்க இன்னைக்கு கடைக்கு வரலைங்க. அதனால தாங்க நான் இன்னைக்கு போயிட்டு இருக்கேங்க. போன உடனே என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வேலையெல்லாம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடுவேங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக பசிச்சிடுச்சுங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கடையில் வெளியே வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் போடுவாங்க. அங்கே அந்த தம்பிக்கிட்ட அப்படியே பானிபூரியை வாங்கினாங்க. இந்த மசாலா பூரி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சாப்பிட்டு டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகம் செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த லெமனை பிழிஞ்சேங்க. ஐயோ, பிழியே வரலைங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பிழிஞ்சிட்டேங்க. அதுக்கப்புறம் எடுத்து வாயில் வச்சுங்க. டேஸ்ட்டு சொல்லணும்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாங்க நீங்களும் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுங்க. எனக்கு இந்த மாதிரி சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பிட்டேங்க. டைம் கூட ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாம். பை பாய்.